ஈரான்ல இருக்கக்கூடிய 3 அணுசக்தி உலைகளை வந்து அமெரிக்கா தாக்குனதுனால, அமெரிக்கா மேல உள்ள கோவத்தினால, மத்திய கிழக்குல எந்தெந்த நாடுகள்ல அமெரிக்கா விமானப்படை தளங்கள் இருக்கோ, அந்தந்த நாடுகள்ல உள்ள விமானப்படை தளங்கள நாங்க வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கட்டார்ல இருக்கக்கூடிய அல் உதைத் அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீதும் 6 ஏவுகணைகளை வீசி ஈரான் வந்து கட்டார் மேல தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. அது மாத்திரமில்லாம ஈராக் மீது வந்து ஒரு ஏவுகணையை ஏவி இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சிரியா, இப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் தங்களுடைய வான்பரப்பை மூடி இருக்கிறதாக சொல்லப்படுது. கட்டார் ரொம்பவே வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையை வந்து ஈரான் மீறி இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போயிட்டு இருந்த யுத்தம், அதுக்கு இடைக்குள்ள அமெரிக்கா வந்து இப்போ இந்த நாடுகளுக்கு இடைக்குள்ள முழு மத்திய கிழக்குமே வந்து தொடர்பு பற்ற இருக்கிறதுனால இந்த யுத்தம் இப்போதைக்கு முடியுமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ வரைக்கும் மத்திய கிழக்கு ரொம்ப பரபரப்பாகவே இருந்துட்டு இருக்கு.